கேரளாவிலிருந்து சென்னைக்கு வரி செலுத்தாமல் இயக்கப்பட்டு வந்த தனியார் சொகுசு பேருந்தை உளுந்தூர்பேட்டையில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. கேரளாவிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வழியாக சென்னைக்கு ஆந்திரா மாநில பதிவெண் கொண்ட தனியார் சொகுசு பேருந்து சென்றது. இந்த பேருந்தை உளுந்தூர்பேட்டையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையிலான வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தடுத்து நிறுத்தினர். பின்னர் ஆவணங்களை வாங்கி சரிபார்த்த போது போக்குவரத்து துறை செலுத்த வேண்டிய சாலை வரி, பர்மிட் உள்ளிட்ட எந்தவித தொகையில் கட்டாமல் வரி வைப்பு செய்து பேருந்து இயக்கி தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் தலைமையான அலுவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பேருந்தில் பயணம் செய்த 35க்கும் மேற்பட்ட பயணிகள் நடுவழியிலே இறக்கிவிட்டதால் செய்வதறியாமல் தவித்தனர்.